பீர்க்கன் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிறத கூட்டு பண்ணிடலாம். இதை மாதிரி மேலே இருக்க பாருங்கள், இதை மட்டும் சீவி எடுத்துடுங்க. முதல்ல நல்லா இதை மாதிரி சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோல் இதை மாதிரி கத்தி வச்சு சீவிக்கோங்க. உள்ளே வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அதை கூட்டு பண்ணலாம். இப்போ இதை கழுவி அலசி இதை மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கும், அதனால் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இதை மாதிரி வெடிக்கட்டியில் எடுத்து வச்சுருங்க, தண்ணியெல்லாம் இரட்டும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, உளுந்து, உப்பு, சீவந்து தோல், பீர்க்கங்காய் தோல். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா இதை மாதிரி வதக்குங்க. இன்னும் செவுக்கலை, அது எப்படி செவுக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி வதக்குனா தான் அது ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும், துவையலுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்திங்களா, இப்படி எடுக்கணும் பருப்பை. இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸ்லோவாக வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லாம் பருப்பையும் எடுத்துகிட்டு இப்போ பச்சை மிளகாய் 2 வதங்க. அதை பச்சை மிளகாயில் நடுவில் ஒரு கோடு போட்டுருவீங்களா, வெடிக்கும். இப்போ இஞ்சி மெலிசா சீவிட்ட சீக்கிரம் வதக்கலாம். பாருங்கள், மெலிசா சீவி இருக்க. நல்லா வதக்கி அதையும் எடுத்துக்கணும். இஞ்சியும் நல்லா வதக்கணும். இஞ்சி வாசனை அடிக்கணும், ஆனால் நல்லா வதக்கின வாசனை இஞ்சி அடிக்கணும், பச்சையாக வரக்கூடாது. இதை பாருங்கள், வதங்கிடுச்சா? இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி வதங்கிடுச்சு, இதையும் எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில். அடுத்தது பீர்க்கங்காய் தூள், அதையும் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துருங்க. வெடிக்கட்டி வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பாருங்கள், எவ்வளோ தூள் போட்டிருக்கோம். கடாயில் 3/4 கடாய் இருக்குது. அது எப்படி வதங்கணுன்னு பாருங்களேன், அது எப்படி இருக்கும்ன்ட்டு பாருங்கள். வதங்கணுன்னு பாருங்கள், எவ்வளோ தண்ணி பாருங்கள். அது எண்ணெய் நினச்சிக்காதீங்க, தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து இருக்குது, தெரியுதுங்களா? தண்ணியும் எண்ணெயும் எவ்வளோ வெடிக்கட்டி போட்டாலும் அதில் தண்ணி இருக்கும். 3/4 கடாய் இருந்தது, பாதி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கால்வாசி வந்தோன்னே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், எவ்வளோ கம்மியாயிடுச்சு. கலரினே இருக்க வேணாம், போட்டுட்டு கொஞ்ச நேரம் முத்து கலர்னாலே போதும், வதங்கிடும். வதங்கினோடனே திருப்பி போட்டு வதக்கலாம். பாருங்கள், தண்ணி எண்ணெயும் சேர்ந்து எப்படி இருக்குது. இதை மாதிரி எண்ணெயாக இருக்கே, சாப்பிட்டா திகட்டமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் இது நல்லாயிருக்கும். எண்ணெயே இல்லாமல் வதக்குனா ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. நான் காமிச்சு வதக்குறேன் பாருங்கள், அதே மாதிரி வதக்குங்க. இந்த சட்னி தெரியாதவங்க கூட இப்போ இதை பார்த்து கற்றுக்குன்னு வதக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளிலாம் வச்சு அரைக்கிறதுனால கெட்டு போகாது, வதக்கி செய்யறதுனால. தோசைக்கு இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு இட்லிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலே புளியை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. அவ்வளோதான், பீர்க்கங்காய் தூள் வதங்கிடுச்சு. காமிச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ புளியை லைட்டாக அப்படி வதக்கிடுங்க. ஊசி போகாது இந்த சட்னி, அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு நாள் முழுக்க சாப்பிட்லாம், ஊசியே போகாது. அவ்வளோதான், எல்லாத்தையும் இதை மாதிரி வதக்கி ஆற வச்சுருங்க. உப்பையும் சேர்த்துருங்க இதுலேயே. கொஞ்சம் சூடாக இருக்கும், எல்லாம் ஆறட்டும். பார்த்திங்களா, எல்லாம் ஆறட்டும், கொதிக்குது. ஆறின பிறகு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். சூடாக இருக்குது. இப்போ ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருங்க. நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு இதை நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இல்லை அரைஞ்சிச்சு பாரு, கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னு. ரொம்ப தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா சட்னி ஆகிடும். இப்படி திக்காக தான் அரைக்கணும் இதை.
துவையல்னால் இப்படி தான் இருக்கணும். அரைச்சி முடிச்சாச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா அரைஞ்சிரும். இதை மாதிரி இருக்கணும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. பீர்க்கங்காய் துவையல் ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி திக்காக தான் வரும். நான் எப்படி அரைச்சேனோ அதே மாதிரி அரைச்சி பாருங்கள். இனிமேல் பீர்க்கங்காய் தூளை தூக்கி போட மாட்டீங்க. இதை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.